இப்போ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இதில் காப்பிரைட் வந்திருக்குது பாருங்கள். அப்போ அதை வந்து கிளிக் பண்ணி சி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல காப்பிரைட் வந்திருக்குன்னு தெரியும். அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து வேறு யாராவது அந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் செலக்ட் ஆக்ஷன் கொடுத்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் ஒன்று சாங்கை எரேஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரிப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். அந்த போர்ஷன் முழுக்க ட்ரிம் ஆகிடும். இல்லைனா டிஸ்பியூட் பண்ணால் கூட உங்களுக்கு உங்களோட அதாவது சவுண்ட்ஸு உங்களோட ஒரிஜினல் சவுண்டுன்னா நீங்கள் டிஸ்பியூட் கொடுக்கறது நல்லது. அது இல்லாத பட்சத்தில் மேலே இருக்க 3 ஆப்ஷனில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எரேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த இது காப்பிரைட் வருதோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகும். மற்ற நீங்கள் பேசுனதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும். இப்போ ரிப்ளேஸ் சாங்குன்றது யூடியூப் லைப்ரரியில் இருக்க சவுண்டு அந்த மியூசிக்கை வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். ட்ரிம் பண்ணுறது மொத்தமாக அந்த போர்ஷனே ட்ரிம் பண்ணி விட்டுடும். நான் இப்போ எரேஸ் சாங் கொடுக்குறேன், கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் ஆல் சவுண்ட்ஸ் இந்த கிளைம்டு செக்மெண்ட்ஸ்னு இருக்குது. எரேஸ்ன்றது ரிமூவ் த கிளைம்டு சாங் இன் ஆல் டிடெக்டட் செக்மெண்ட்ஸ்னு இருக்குது. வைல் கீப்பிங் அதர் சவுண்ட்ஸ் சச் அஸ் ஸ்பீச். ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்கள் இது எரேஸ் கொடுத்தா கூட ஓகே தான். சேவ் கொடுங்க, எரேஸ் சாங்குன்னு கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் இஸ் இன் ப்ராக்ரஸ்னு வரும். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பிரைட் வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு இந்த காப்பிரைட் வந்து இங்கே வராது. இப்போ வந்து செக்கிங் ஒன் ஃபவுண்டுன்னு இருக்குது இல்லையா? ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனில் நன்னுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நன்னுன்னு வச்சுருந்தா தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெவென்யூ ஆட் ஆகும். இல்லைனா அந்த காப்பிரைட் யாருக்கு வந்து கிளைம் ஆகிருக்கோ அவங்களுக்கு வந்து ரெவென்யூ போகுமே தவிர உங்களுக்கு அந்த வீடியோவால் ரெவென்யூ கிடைக்காம போயிடும். இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து நீங்கள் பக்குவமாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த யூடியூப் இன்கம் வந்து நிறையவே கிடைக்க சான்சஸ் இருக்குது.